குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பெருசா எதுவும் செய்ய 2 வெத்தலை 2 பாக்கு வைங்க, மனசார வேண்டுங்க. காதல் சார்ந்த விஷயத்துல உண்மையிலேயே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் விஷயம் வரணும்னாலும் திருமணம் ஆகாத ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இருந்தது. சித்திர நட்சத்திரம் இன்னைக்கு பண்ணும்போது அது தனி சிறப்பு. இது முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள், சிவனுக்கும் உகந்த நாள். கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் இருக்கு. அந்த மாதிரி வேல் மாறல்ன்றது மிக அற்புதமான ஒரு மந்திரம். ஏற்கனவே திரும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கு, வேற ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பிரம்மாவாகட்டும் யாராகட்டும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்த மாதமும் திருமணம் நடந்த நட்சத்திரம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் பாலாறு சாமிகள் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே மாபெரும் திருவிழா அப்படின்னே சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரத்தினுடைய பலன்கள் என்ன, இதனுடைய விரத முறைகள் எப்படியெல்லாம் இருக்கணும், அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, பங்குனி உத்திரத்தை பற்றி உண்மையிலே ஐயன் முருகப்பெருமானை பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் தான் முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா முருகப்பெருமானை பற்றி பேசுறதுக்கு உண்மையிலே கொடுப்பட வேணும். கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விரதம் வருது பங்குனி உத்திரம். இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. இயல்பாகவே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தனித்தனி ஆளுமையான தன்மை உண்டு. பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம், அதை நம்ம பங்குனி உத்திரம் சொல்கிறோம். அந்த உத்திர நட்சத்திரம் யாருதுன்னா சிவபெருமானுடைய அருள் பெற்ற நட்சத்திரம். நம்ம இந்த வருஷம் வர்றது வந்து திங்கட்கிழமை தான் வருது, சோமவாரத்துலாம் வருது. அதாவது சிவனுடைய அருளையும் முருகப்பெருமான அருளையும் ஒரு சேர பெறக்கூடிய, அதே மாதிரி பெருமானுடைய அருளையும் பெறக்கூடிய, ஏதாவது சைவம் வைணவம் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த கலவையான ஒரு விஷயந்தான் அந்த பங்குனி உத்திரன்றது. அது குறிப்பாக சொல்லப்போனால் முருகப்பெருமானுக்கு மிக 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 உகந்த ஒரு விஷயம். நீங்கள் 6 படை வீட்லேயும் அவ்வளோ அட்டகாசமாக அந்த விழா நடக்கும். ஏன்னா தெய்வங்களுக்கான திருமணம் நடந்த எல்லா விஷயமே இந்த பங்குனி உத்திரத்தில் நடந்திருக்கு. தெய்வங்களுக்கு முருகப்பெருமானாக இருக்கட்டும், அவர் பெருமாளாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரம்மாவாக இருக்கட்டும் யாராகட்டும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்த மாதமும் திருமணம் நடந்த நட்சத்திரமும் அந்த உத்திர நட்சத்திரம் தான். ஆனால் இது ஒரு கல்யாண வைபோகம். திருமணம் ஆகாத ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இருந்தது. இந்த பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் உண்மையிலே அன்றைக்கி விரதம் இருந்தீங்கன்னா ஒரு அளப்பரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாக நல்ல கணவரோ நல்ல மனைவியோ உங்களுக்கு அமையணும் அப்படின்னு உண்மையிலே மனசார விரும்பினீங்கன்னா, அது காதல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதே நட்சத்திரத்தில் வள்ளியினுடைய அவதரித்தினாலும் அந்த நாள் தான் அவர் காதல் மனம் முடிஞ்சார் இல்லையா, அந்த விஷயமும் இதில் அடங்குது. அதனால் உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயத்தில் உண்மையிலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் விஷயம் வரணுனாலும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாப்பிள்ளை நல்ல கணவராகவோ நல்ல மனைவியாகவோ அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றைக்கி உண்மையிலே உத்திர நட்சத்திரம் அன்றைக்கி பங்குனி உத்திரத்து அன்றைக்கி விரதம் இருங்க. விரதம் பண்ணால் நம்ம சாமானிய மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயந்தான். பெரிய ஆடம்பர பொருட்களையோ மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. ஆத்மார்த்தமாக உணர்வோட அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த திருமண வைபத்தை உங்கள் கண்ணால் பார்த்துட்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நீர்மோரோ ஒரு அன்னதானமோ, உங்களால் முடிஞ்ச பாலும் பழமும் ஏதோ இருக்கட்டும், உங்களால் முடிஞ்சதை உங்கள் கையால் வாங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு கையால் கொடுங்க, மனசால் கொடுங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தில் நீங்கள் மனசளவில் போய் ஆத்மார்த்தமாக அந்த முருகப்பெருமானுக்கிட்ட போயிட்டு திருமணம் சார்ந்த விஷயத்தில் போயிட்டு கையேந்தி நின்று, ஐயா நான் நிராதிபனே நிற்கிறேன், எனக்கு வெற்றியை கொடுங்க, எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை கொடுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொடுத்துட்டு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா 90 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல வரன் அமைவது நிச்சயம். இது சர்வ நிச்சயம். நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். ஆனால் மனசார ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட போய் சரணாகதி அடையணும். ஏன்னா தெய்வத்துக்கே திருமணம் நடந்த ஒரு விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நம்ம மகாலட்சுமியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அந்த அந்த விஷ்ணு அந்த பெருமானுடைய மார்பில் போய் மகாலட்சுமி அமர்ந்த நாளும் இன்றைக்கி தான். ஐயப்பன் அவதரித்தனாலும் அன்றைக்கி பர்த்டேவும் அவருக்கு ஐயப்பனுக்கு அன்றைக்கி தான். இந்த மாதிரி அந்த பெருமையை வந்து இந்த உத்திர நட்சத்திர பெருமையை பேசினே போகலாம். அது 6 படை வீட்லேயும் வந்து காவடி எடுப்பாங்க பாருங்கள். பழனியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் அது மக்கள் எங்கேருந்தால் வரும், அந்த புட்ரீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 4 பக்கம் கிளம்பி வருவாங்க. இது வந்து ஒரு நீங்கள் வந்து உணர்வுபூர்வமாக யாரும் சொல்லி ஐயா பழனிமலைக்கு காவடி எடுத்துன்னு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேன்வாஸ் பண்ணுற விஷயம்லாம் அதில் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளார்ந்த ஆத்மார்த்தமாக வருடம் இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கமமாக நடக்கும், ஆத்மார்த்தமாக நடக்கும். அது காவடியில் பல வகை உண்டு. ஒரு காலத்தில் சர்ப காவடியெல்லாம் உண்டு. இப்போ சர்ப காவடியை சமீப காலமாக தடை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் சர்ப காவடி ரொம்ப ஃபேமஸ்ஸு. காவடியிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமையான காவடி சர்ப காவடி.
இந்த மாதிரி ஒரு அரிதான நிகழ்வுன்றது இந்த பங்குனி உத்திரம். இங்கே வர மக்கள் தயவு செஞ்சு யாரும் இந்த பகுதி நல்லா மிஸ் பண்ணாதீங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த நாளில் வேண்டுங்க. சிவபெருமான் அருளும் கிடைக்கும், முருகப்பெருமான் அருளும் இருசேர கிடைக்கக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம். என்னால எதிர்பாராத விதமா கோவிலுக்கு போக முடியல, நான் வீட்டில் தான் இருக்கேங்கும் போது தாராளமாக செய்யுங்க. அதே முருகப்பெருமானுக்கு ஒரு நெய்விளக்கு போட்டு 2 வெத்தலை 2 பாக்கு வைங்க. பெருசாக எதுவும் செய்ய 2 வெத்தலை 2 பாக்கு வைங்க. மனசார வேண்டுங்க. உடல் ரீதியாக கொண்டு நிறைய பேர் வீட்டிலேருந்து வணங்குவாங்க, போக முடியாது, யாத்திரை போக முடியாது. நீங்கள் மனசார ஆத்மார்த்தமாக அன்றைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் விரதம் இருங்க. ஆனால் வயோதிகளும் கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது விதிவிலக்கு உண்டு. உண்மையிலே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தயவு செஞ்சு விரதம் இருங்க. காலை சூரிய உதயத்துலேருந்து மாலை வரைக்கும் விரதம் இருங்க. அதுக்கப்புறம் சின்னதாக உணவு எடுத்துக்காங்க. மேக்சிமம் அன்றைக்கி முழுமையாக விரதம் இருந்து பாருங்கள். அந்த விரதத்துடைய மகிமை ஆத்மார்த்தமான ஒரு மிகப்பெரிய பலனை நிச்சயமாக கொடுக்கும். இப்போ பங்குனி உத்திரம் அப்படிங்கும் பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி, உத்திர நட்சத்திரம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும் அப்படி ஏதாவது இருக்குங்க? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ ஜாதக ரீதியாக ஒரு சில பரிகார முறைகளை அந்த நட்சத்திரம்லாம் செய்ய சொல்லுவோம். இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் தான் செய்ய சொல்லும். அது ஒரு சில அமைப்புக்கு இந்த பரிகாரம் தேவை. சிவனுக்கு தான் அந்த விஷயம் செய்ய சொல்லும். அன்றைக்கி பொதுவான திருமணம் சார்ந்த நிகழ்வுக்கு அதை முருகப்பெருமான விஷயத்துக்கு போயிடுவோம். வேறு ஒரு சில தோஷங்கள், ஒரு சில விஷயங்கள் பரிகாரம் செய்யணும்னா அது குறிப்பிட்ட உத்திர நட்சத்திரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அவருக்கு சிவபெருமானுக்கு இன்றைக்கி பாலாபிஷேகம் செய்யணும். அது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில தோஷங்கள் சொல்லலாமே, அது அந்த அமைப்பில் பாருங்க. என்னென்ன தோஷங்கள்லாம் இல்லை, பொதுவாகவே ஒரு தோஷ நிவர்த்தி அப்படின்னாவே நாங்கள் பொதுவாக சிவனுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவோம். குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு ஏதாவது உத்திர நட்சத்திரம் வந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பொதுவாகவே சிவனுடைய அருளை உங்களுக்கு முழுமையாக பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்தவித அவர்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரம் வரும். அந்த நாளில் போயிட்டு ஒரு பால் அபிஷேகம் ஐயா கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு ரெகுலராகவே செஞ்சுடுவாங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறும். அதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்க முடியும். பெரிய செலவு கிடையாது. 2 பால் பாயிண்ட் வேணால் போகணும் அபிஷேகத்துக்கு. ஆத்மார்த்தமாக போயிட்டு சிவபெருமானுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உத்திர நட்சத்திரம் இன்றைக்கி பண்ணும்போது அது தனி சிறப்பு. இது முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள், சிவனுக்கும் உகந்த நாள். சிவனடிகார்கள் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அந்த உத்திர நட்சத்திரம். அதுக்கு தனி மகிமை உண்டு. செஞ்சு பாருங்கள், ரிசல்ட்டை பாருங்கள். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறப்ப அந்த அன்னைக்கு நம்ம வேற என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறது நமக்கு காரியங்கள் கை கூடும்? இல்லை, வெற்றிக்கான விஷயமே அவர் தானே. வெற்றிவேல் முருகான் தானே சொல்கிறோம். வெற்றிவேல் முருகான் தான் அவர் அழைப்போம். வெற்றிக்கான விஷயம் அவர் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த இல்லை விஷயத்திலாம் நியாயமான கோரிக்கை வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நாள் விரதம் உங்கள் லைஃப்பை மாற்றும். இது நம்ம இன்றைக்கி நேற்று பேசுகிற விஷயம் கிடையாது. காலகாலமாக கடைப்பிடிக்கிற விஷயம். சமீபத்தில் இப்போ யங்ஸ்டருக்கு நிறைய பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய தடைகள் இருக்குது. காலதாமதம் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்குது. ஏஜ் பாராய்ச்சின்னு வருத்தப்படுறவங்க இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே உண்மையிலே அப்பப்போ இறைவன் அருளால் அப்பப்போ இந்த மாதிரி நாட்கள் வரும். இந்த நாட்களில் திருமணம் ஆகாத நபர்கள் தயவு செஞ்சு இதை பயன்படுத்தியாங்க. ஏற்கனவே திரும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது, வேற ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளில் விரதம் இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் தெரியும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகருக்கு சிறப்பு, சிவபெருமானுக்கும் சிறப்புன்னு சொல்லிட்டீங்க. குறிப்பிட்டு இவங்க இந்தந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும். 6 படை வீடு, சிவன் ஆலயத்தில் எல்லாத்துலேயுமே பெரிய பிரம்மாண்டமான விஷயம் நடக்கும். இன்னும் குறிப்பாக பெருமாள் கோயிலே எனக்கு விசேஷம் நடக்கும். மும்மூர்த்தி அதாவது பிரம்மா கோயிலையும் சரி, எந்த கோயில் அந்த பிரம்மாவுக்கு ஒரே கோயில் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கேயும் இந்த விசேஷம் நடக்கும். அன்றைக்கி மிகப்பெரிய சிறப்புன்றது முருகப்பெருமாளுடைய ஆலயத்தில் தான். 6 படை வீட்டில் நடக்கும். இன்னும் குறிப்பாக திருப்பரங்குன்றத்துலலாம் போய் அந்த மணக்கோடத்தில் அவரை பார்த்தீங்கன்னா இங்கே விஷயமே என்னென்னா, இந்த நாளை எதுக்கு ஒதுக்கிட்டாங்க சித்திரன்னா, திருமணம் சார்ந்த நிகழ்வுன்னு ஒதுக்கிட்டாங்க. திருமணம் நடக்கலையா, தடையாக இருக்கா, பிரச்சனையாக இருக்கா, நல்ல வரன் அமையலையா, கிட்ட தரங்களாக போதா, அப்போது பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருங்க, ரிசல்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டான் சித்தர். ஆனால் தாராளமாக திருமணம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் அதே மாதிரி அடிஷனலாக குழந்தை பெருக்கும் வச்சுக்கலாம். குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு அன்று விரதம் இருக்கும்போது உங்களுக்கு அது அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவிலுக்கு போயாச்சு, இந்த மந்திரம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. முருகப்பெருமான் தான். இன்னொன்று அன்னைக்கு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வேல்மாறல் படிப்பது மிக மிக சிறப்பு. கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் இருக்குது. அந்த மாதிரி வேல்மாறல்ன்றது மிக அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களால் முழுமையாக படிக்க முடியலனாலும் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அமைதியான முறையில் உட்காந்து கேளுங்க. அன்றைக்கி முழுக்க நீங்கள் வேல்மாறலை ரிப்பீட்டடாக கேட்டுனே இருங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஓய்வினால ஒதுக்கிடுங்க. ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு அது ஒதுக்கி வைங்க. இந்த 365 நாள் ஒரு நாள் ஒதுல ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. 365 நாளில் 364 நாள் நல்லா இருக்கணும்னா இந்த ஒரு நாளில் அந்த வேல்மரலை முழுசாக கேளுங்க, அவருடைய அர்த்தத்தை புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் உண்மையிலே உங்களுக்கு மாற்றம் உள்ளத்தளவுலேயும் வந்துடும், உடலையும் வந்துடும், மனசு எல்லாத்துலேயும் சேர்ந்து வந்துடும். அன்றைக்கு முழுமையாக
முருகப்பெருமானுடைய வேல்மரலை படிங்க, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இவ்வளவு நேரம் இந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பு பத்தி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.